திருமாவளவன் அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. அவரோட கட்சியை சேர்ந்தவங்களே இதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணல. பாஜக போன்ற சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கேட்ட தொகுதிகளையோ நாங்கள் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தையோ அங்கே நிறைவு செய்யாத போதும் அதையும் மீறியே நான் கூட்டணி ஆதரிக்கிறேன். அப்புறமும் எதுக்கு நான் திமுக பக்கம் நிற்கிறேன்? தேமுதிகவினுடைய வருகைக்கு பின்பு மற்ற ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. குறிப்பா விசிகா அவங்க 10 தொகுதிக்கு மேல எதிர்பார்க்கிற போது 8 தொகுதியாக சுருங்கி விட்டது. அப்படிங்கிறப்ப போராட்ட கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை இந்த அரசு மறுக்கிறதா, இந்த திமுக கூட்டணி மறுக்கிறதா என்கிற நியாயமான ஆதங்கம் தான். அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகராமல் இருப்பதன் மூலமாக அவர்களுடைய தனித்தன்மையை அவர்கள் நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. இது நம்ம குற்றமாக பார்க்க முடியாது. கூட்டணியில் இருப்பதனாலேயே அவர்கள் கோஷ்டி கானம் தான் பாட வேண்டும். பில்லுப்பாட்டுக்காரன் முதல் பாட்டு பாடுறவனுக்கு பின்பாட்டு பாடுறவன் அந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கணும். விசிகா சிபிஎம் எல்லா கட்சியுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரி தோணுது. ஆஃப்டர் எலெக்ஷன் அலைன்ஸ் பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகிட்டு விஜய் கூட போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது அதிருப்தி வருகிறது, மாற்று கருத்து வருகிறது, போராட்ட களமாக அது மாறுகிற போது நீங்க சொல்ற மாதிரியான கூட்டணிக்கெல்லாம் சாத்தியம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? தேர்தலோட முடிவுகள் வரப்போகுது, கிட்ட வந்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்ம தமிழக அரசியலில் பல்வேறு கட்சி தலைவர்கள் முன்னுக்கு பின்னா பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் முக்கியமாக அந்த ஆட்சிக்கு எதிராக முன்னுக்கு பின் பேசுகிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசுனாங்க, இப்போ தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. முதல்படியாக நம்மளோட முக்கியமான தலைவர் திருமாவளவன் என்ன பேசினாருன்னு நம்ம எடுத்துக்குவோம். அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவரோட கட்சியை சேர்ந்தவங்களே தோழமை கட்சியினோட வேட்பாளர்கள் இருந்த தொகுதியில் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, அவங்க சரியான வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி தகவல் அவருக்கு போயிருக்கு. அதை கண்டித்து ஒரு வீடியோ மாதிரி வெளியிட்டிருந்தார். அதை பார்த்தீங்களா? என்ன தோணுது சார் உங்களுக்கு? இல்லை, திருமாவளவன் அவர்கள் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல இடங்களிலே கட்சிக்காரர்களுக்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் பணி ஆற்றுவதில் சில முரண்பாடுகள் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, சில கட்சிக்காரனுடைய நடவடிக்கை லோக்கல்ல அதிருப்தியா இருக்கும். அவனை தேர்தலில் ஓட்டு கேட்பதற்கு கூட்டு போக மாட்டாங்க. லோக்கல்ல அவர் மேல நிறைய ரிப்போர்ட் இருக்கும். அவருக்கு ஏதாவது கட்ட பஞ்சாயத்து இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ அவரை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்டினா ஓட்டு போட மாட்டான். அப்போ நீ வராதப்பா நீலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த கட்சியிலே உண்டு. ஒரு சிக்கலான ஆளு கட்சியில் செயலாளராக இருக்கிறாருன்னா கூட்டு போக மாட்டாங்க. இந்த தலித் அல்லாதவர்ங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா, ஓட்டு அரசியல்னு வருகிற போது இங்க சமத்துவம் பேசுவது, சமூக நீதி பேசுவது, மேடைகளில் பேசுறது மாதிரி கிடையாது. தேர்தல் அரசியல்னு வருகிற போது நீங்க இன்னும் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறது, ஒன்னோட ஒன்று ஒட்டாது. அப்போ நீங்க கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதனால சமத்துவமாக நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. சில இடங்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஜாதி ஓட்டுலாம் நமக்கு வராது, இவங்களை கூட்டு போனா, விசிகா கூட்டு போனா இடைநிலை சாதி ஆதிக்க சாதி ஓட்டுலாம் விழுகாது அப்படிங்கிற இடத்துல அவங்களே நீ வராதேன்னு சொல்லுவாங்க, அல்லது சொல்லாமல் தகவல் சொல்லாமல் போவாங்க. இதெல்லாம் தேர்தல் அரசியலில் ரொம்ப சகஜம். அதனால் இணைந்து பணியாற்றுவதில் உள்ள சிக்கல் என்பது பல அடுக்குகள், பல காரணங்கள் உள்ளது. அதை வெறுமனே கூட்டணி கணக்காக பார்க்க முடியாது. அதுக்குள்ள சாதிய கணக்குகள் இருக்கிறது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதி ரீதியான மனோபாவங்கள்லாம் இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறதே தவிர அது ரொம்ப வெறுமனே கூட்டணியில் திமுகவோடு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவதற்காக வேண்டி அதன் கதவுகளை தட்டினார். திமுக ஆட்சியை பாராட்டி அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். அவரை ஏன் சேர்க்கவில்லை திமுக? விசிகா வெளியேறி விடும் என்பதனால சேர்க்கலை. அப்போ இந்த முரண்பாடு ஏன் நீடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் பாமகவுக்கும் விசிகாவுக்குமான முரண்பாடு என்பது ஏறத்தாழ அந்த 3 தருமபுரி பக்கத்தில் 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். இளவரசன் திவ்யா காதல் பிரச்சனையில் 3 கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. இப்போ அது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேர்தல் அரசியலை தாண்டி ஒடுக்கப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகத்தினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு திருமாவளவனுக்கு இருக்கிறது. அதனால் இது தேர்தல் அரசியலாக சுருக்கி பார்ப்பதற்கு பதிலாக
சாதிய வன்மங்களும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் என்னதான் நம்ம அரசியலில் வந்து கோட்பாடுகளை கொள்கைகளை மேடைகளிலே பேசினாலும் சமத்துவ புறங்களையே கட்டினாலும் சராசரி மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மனோபாவத்தை மாற்ற முடியவில்லை என்கிற ஒரு மாபெரும் தோல்வியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார், அவங்க கட்சிக்காரங்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்குது. நம்ம கேட்ட சீட்டு கிடைக்கல. அவங்க வந்து அவரே சொல்கிறாரு, நம்ம வந்து அட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்டோம், அவங்க நமக்கு ஒற்றை இலக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதிருப்தியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்கன்னா அது எதிர்கட்சிகளுக்கு பலமாக போயிடுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது தேமுதிகவினுடைய வருகைக்கு பின்பு மற்ற ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக விசிகா வந்து அவங்க 10 தொகுதிக்கு மேலே எதிர்பார்க்கிற போது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக வந்து 8 தொகுதி வரைக்கும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். நம்ம கட்சியில் வந்து சில பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, தொடர்ந்து நம்ம மாநாடுகள் நடத்துகிறோம், மதச்சார்பின்மை மாநாடு, மதுவிலக்கு மாநாடு என்று தொடர்ச்சியாக வந்து ஜனநாயகம் காப்போம்னு மாநாடு என்று தொடர்ச்சியாக அவர்கள் வந்து மாநாடுகளை நடத்துகிறாங்க, மிகப்பெரிய அளவிலே வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்போ புதிதாக வரக்கூடிய கட்சியில் இணையக்கூடியவர்கள், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் சுழற்சி முறையில் கிடைத்தால்தான் அந்த கட்சி வளர்ச்சி அடைய முடியுமே தவிர, அதை தெளிவாக சொல்கிறார். திரும்பவும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு பனையூர் பாபுலேருந்து ஷானவாஸ், எஸ் பாலாஜி போன்றவர்களுக்கெல்லாம் மறுபடியும் சீட்டு கொடுக்காததுக்கு ஒரே காரணம் சுழற்சி முறையில் வரணும். அது திருப்பி எம்எல்ஏ வந்தவங்களே எம்எல்ஏ வரணும், மறுபடியும் அவங்களே வந்து அந்த அதிகார பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுடைய மனச்சோர்வுக்கு அது வழிவகும். ஏன்னா அது சிறிய கட்சி, இருக்கிற சீட்டே 8 சீட்டு தான், அதில் பொது தொகுதி 2 தான். அப்போ நீங்கள் வந்து விசிகாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து மிக அடர்த்தியாக ஒரு இஸ்லாமிய கட்சியில் எப்படி வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்களோ அதே மாதிரி விசிகா மாதிரி கட்சியில் நம்பிக்கையோடு இஸ்லாமியர்கள் வந்து அதில் வந்து அந்த களத்திலே நிற்கிறார்கள் போராட்டக்காரர்கள். அவரும் இஸ்லாமியர்களின் குரலாக பேசுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு மட்டுமே பாடுபடுவது என்கிற இடத்தில இருந்து ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய குரலாகவும் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறார். அவர்களினுடைய இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவர் பேசுகிறார். இப்படி அதனால் எல்லா தரப்பு மக்களையும் இணைத்து கொண்டு பயணிக்கணும். ஒரு தலித் கட்சியாக மட்டுமே அது செயல்படக்கூடாது, ஒரு பொது கட்சியாக அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற அவருடைய விருப்பத்திற்கு சீட்டு எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமாக தொண்டர்கள் உற்சாகம் இழக்கிறார்கள். தொண்டர்கள் உற்சாகம் இழக்கிறார்கள் அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் மனச்சோர்வடைகிறார்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த கட்சியை வந்து ஏறத்தாழ 40 வருடங்களாக ஒரு கட்சி நடத்துகிறார். இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது. அந்த ஆதங்கத்தை அவர் சொல்றார். இது எல்லாவற்றையுமே திமுக விசிகா முரண்பாடாக மட்டுமே பார்ப்பது அல்ல. கட்சியினுடைய ஆதங்கத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர, இப்ப நீங்க திமுக இருக்கிற இடத்துல அண்ணா திமுக இருந்தா தலித்துகளுக்கான சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பெற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. பாஜக இருந்துச்சுன்னா பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இல்ல தாவேகா மாதிரி கட்சி நாளைக்கு வந்து உருமாறி வந்தால் கூட அந்த சாதியானவ கொலையை கூட கண்டிக்கல தாவேகா. இது போன்று பல விஷயங்கள்ல அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மாறுவதில்லை. ஏன்னா இடைநிலை சாதிக்கான பிற்படுத்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி நமக்கு வராது என்று எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே இந்த மனோபாவம் இருக்காது. அதனால சாதியை தாண்டி ஒரு சமூக அமைப்பு உருவாகாத போது திருமாவளவனுடைய அந்த ஆதங்கத்தை நீங்கள் வெறும் கூட்டணி முரண்பாடாக புரிந்து கொள்ளாமல், கட்சி முரண்பாடாக புரிந்து கொள்ளாமல், ஒரு சமூக ஏற்றத்தாழ்வை சரி செய்ய முடியாதனுடைய சனாதனத்தினுடைய காரணத்தை இன்னும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லாருமே அதான் பார்க்குறாங்க. ஸ்டாலின் சாருக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு, அலையன்ஸ் பிரேக் ஆகும் போதெல்லாம் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, அதை அப்படி மடைமாற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு. ஏன்னா விசிகா உடைய வேண்டும், அந்த கூட்டணியை விட்டு விலகணும்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க. அவர் ரொம்ப உறுதியோட நின்றுட்டார். இப்பயுமே அவர் என்ன சொல்றாரு, பாஜக போன்ற சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் கேட்ட தொகுதிகளையோ நாங்கள் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தையோ அங்கீகாரத்தையோ அவர்கள் வந்து போதுமான அளவு எங்களுக்கு நிறைவு செய்யாத போதும், எங்களுக்கு திருப்தி வராத போதும்
அதையும் மீறியே நான் கூட்டணி ஆதரிக்கிறேன், அப்புறமும் எதுக்கு நான் திமுக பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா தொலைநோக்கு திட்டம். எங்களுக்கு மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் அதிகாரம் பெறக்கூடாது, தமிழ் மண்ணிலே அவர்கள் வந்து அவர்களுடைய நச்சு விதைகள் வந்து ஊன்றப்படக்கூடாது, அதுக்கு நான் எதிராக வேலை செய்கிறேன் அப்படின்றதா சார். அதே மாதிரி இன்னொரு கட்சியும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்னன்னா சிபிஐஎம் கட்சியை சேர்ந்த திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருமே சொல்லியிருக்காரு, அடுத்த முறை திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், ஆனால் அது பழைய திமுக ஆட்சி மாதிரி இருக்காது, நாங்கள் வந்து எங்களோட ஆட்சி அதிகாரத்துக்காக நாங்கள் போராடுவோம், இன்னும் பல்வேறு கொள்கைகள் இருக்குது, அதுக்காக நான் திராவிட கட்சிகள்கிட்ட போராடுவேன், திமுகவை எதிர்த்து போராடுவோம்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக இந்த மாதிரி? அதுதானே அவங்களுடைய நிலைப்பாடுக்கு சரியானதாக இருக்க முடியும். திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதனாலேயே திமுகவின் குரலாகவே கம்யூனிஸ்டுகள் எப்படி மாற முடியும்? கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் பிரச்சனைன்னு வருகிற போது தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்க முடியும், ஆளுகிறவர்கள் பக்கம் அவங்க நிற்க முடியாது. இதை பல பேர் தவறா நினைக்கிறான். அந்த கட்சி யாருக்கான கட்சி? அது உழைக்கும் மக்களுக்கான கட்சி, பட்டாளி வர்க்கத்தினுடைய கட்சி. அது நீங்க வந்து கூட்டணியில இருக்கிறார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக 12 மணி நேரம் வேலையை வந்து 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமா மாற்றணும்னு கார்பரேட் செக்டார் வைக்கிற கோரிக்கையை ஒரு மாநில அரசு நிறைவேற்றுவதற்கு முன் வந்தால் கம்யூனிஸ்டுகள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அவங்க எதிர்த்து போராடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் அமைதியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. சிபிஐஎம் கொடுத்த சீட்டை தான் வாங்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது நம்மளுடைய அரசியல் அறியாமை. அவர்கள் வந்து எல்லா முறையுமே போராடி கொண்டே இருக்கிறார். சாம்சங் பிரச்சனையில் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை. அது அரசும் வந்து போராடுகிற தொழிலாளர்களை எல்லாம் கைது செஞ்சாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ அவங்க காம்ப்ரமைஸ்லாம் ஆகலை. 5 தொகுதியை ஏற்றுக்கொண்டது இருக்குல்ல, அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு சோர்வை உண்டாக்கும். ஏன்னா 5 வெற்றி பெறுவார்களான்னு தெரியாது, 2 இடம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த கட்சி வளர்ச்சிக்கு அது உதவாது. அப்போ முழுக்க ஒரு கட்சியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது, அந்த கட்சி அதிகார மையத்தில் வந்து பங்கேற்பது அப்படிங்கிறது மூலமாகத்தான் புதிய தொண்டர்களுக்கு, புதிய வருகையில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சம் பிறக்கும். இல்லைங்க, போன முறை 10 சீட்டு கொடுத்தாங்க அதிமுக வந்து கடந்த காலங்களில் கலைஞர் ஜெயலலிதா காலத்தில் சிபிஎம்முக்கு 10, சிபிஐக்கு 10 சீட்டு, பிசிகாவுக்கு 10 சீட்டு என்கிற நடைமுறை இருந்தது. இன்றைக்கு அது வந்து 5 தொகுதியாக சுருங்கி விட்டது, 8 தொகுதியாக சுருங்கி விட்டது. அப்படிங்கிறப்ப போராட்ட கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை வந்து இந்த அரசு வந்து மறுக்கிறதா, இந்த திமுக கூட்டணி மறுக்கிறதா என்கிற நியாயமான ஆதங்கம் தான் இது. ஓகே, எங்களுக்கு வந்து கூட்டம் நடத்துவதற்கு, மாநாடு நடத்துவதற்கு எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கல, போலீஸ்ட்ட முறையான அனுமதி பெற முடியல அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. அதனால அதுல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தால் தான் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி நடத்த முடியும். ஓகே சார். கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு கரைந்து போவது, அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகராமல் இருப்பதன் மூலமாக அவர்களுடைய தனித்தன்மையை அவர்கள் நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. இதை வந்து நம்ம குற்றமாக பார்க்க முடியாது. கூட்டணியில் இருப்பதுனாலேயே அவர்கள் கோஷ்டி கானம் தான் பாட வேண்டும். பில்லுப்பாட்டுக்காரன் வந்து முதல் பாட்டு பாடுறவனுக்கு பின்பாட்டு பாடுவான், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கூட்டணி கட்சி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்தாலும் எதிர்கட்சி அரசியலில் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற கருத்து சொல்லுவோம் சார். அடுத்து மிக முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு தமிழக அரசியலில் ரொம்ப சீனியர் ஒருத்தர், ஐகோ அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. முதல் தலைமுறை வாக்காளர்கள், காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, இவங்களோட 30 வயசுக்கு உட்பட்ட நபர்களோட வாக்குகள் வந்து விஜய்க்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தமிழக அரசியலில் விஜய் ஒரு மாற்ற முடியாத சக்தியாக, ஒரு அழிக்க முடியாத சக்தியாக வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க அவர்கள்? அதாவது விஜய்க்கு பின்னால் ரசிகர்கள் திரளுகிறார்கள். அவர் வேளாங்கண்ணிக்கு போகிறாருன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வரல, விஜயை பார்க்க தான் வர்றோம் வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு ஒரு கதாநாயக பிம்பம் என்பது வழிபாட்டு ஆலயங்கள் வரைக்கும் வந்து எதிரொலிப்பதற்குல இது நியாயமாக பார்த்தா ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான அடையாளமே அல்ல. அவர் ஏன் வந்து வேளாங்கண்ணிக்கு வருவதை ஏன் வந்து ஒரு திட்டமிட்ட நிகழ்வாக எதற்கு இந்த உலகத்துக்கு சொல்றாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது சொல்லாமல் போகலான்றீங்க? சொல்லாமல் போனால் கூட்டம் வராதுல்ல. நல்ல கண்ணு மறைவுக்கு வந்து விஜய் வர்றாரு, கூட்டம் வரல, ஏன்னா முன்னறிவிப்பு செய்யப்படலை.
வர்றார் பராக்னு சொல்லலை. இப்போ திருவான்மியூர் திருமண விழாவுக்கு திரிஷா கூட ஜோடி போட்டு போனார்ல, அப்போ ஏன் கூட்ட நெரிசல் வர மாட்டேங்குதுன்னா இங்கே யாருக்கு சொல்லலை. டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்தாரு, அங்கேயே கூட்டம் இல்லைன்னா அங்கே யாருக்கும் சொல்லலை. அப்போ இதோ விஜய் புறப்பட்டு விட்டார், வெள்ளச்சட்டை மாட்டிட்டாரு, கார் கதவு திறந்து விட்டது, கேட்டு திறந்துருச்சு, அவர் வீட்டு கதவு திறந்து விட்டது, இதோ அங்கு வருகிறார் இங்கு வருகிறார், டி நகரை நோக்கி வருகிறார், வள்ளுவர் கோட்டத்தை தாண்டி விட்டார் அப்படின்னு நீங்கள் நேரலை வந்து வர்ணனையெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா பழக்கமான தலைவர்களை போல அவர் வந்துட்டு போயிடுவார். இப்போ ஊடகங்கள் வந்து என்ன செய்யறான்னா ஓவர் ப்ரொமோஷன் பண்ணுறான். ஆதவர்ஜனா மாதிரி ஆட்கள்கிட்ட பெரும் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த விளம்பரங்களை அவர்கள் செய்வதாக தகவல்கள் வருகிறது. இந்த பில்டப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த தலைமுறையில் வந்து அரசியல் என்பதை வெறும் சினிமா நடிகனினுடைய ஒரு ஹீரோ இமேஜாக மட்டும்தான் பார்க்குறான். அரசியல் என்பது ஒரு தனி மனிதன் கிடையாது, அது ஒரு தத்துவம், அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கொள்கை, அது வந்து மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்ட வடிவம் என்பதற்கு பதிலாக சினிமா தேட்டரில் கூட்டம் கூடுறது மாதிரி ஒரு நடிகனை வேடிக்கை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் என்பது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டமா, நெறிப்படுத்தப்பட்ட கூட்டமா, ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமா என்பது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கும்பல் என்பது வேறு, கூட்டம் என்பது வேறு. கூட்டம் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்டது, கும்பல் என்பது எந்த விதமான ஒழுங்குக்கும் கட்டுப்படாது. ஒரு கும்பலை கூட்டி வைத்திருக்கிறாரே தவிர ஒரு கூட்டமாக அவரால் நெறிப்படுத்த முடியும். இல்லை, அவர் என்ன சொல்ல வரேன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் 30 வயதுக்கு உட்பட்ட நபர்களோட வாக்காளர்கள் விஜய்க்கு சாதகமாக இருக்கு, இது மிகப்பெரிய சக்தியாக மாறும்னு சொல்றாரு. இது இல்லை, அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அவர் 234 தொகுதிக்குமே போல. ஆமாம், கம்மியாக தான். அவர் போட்டியிட்ட தொகுதிக்கு அவர் முழுமையாக சுற்றி வந்தாரானா போல. வேட்புமனு தாக்கல் பண்ண ஒரு முறை போனார், சர்ச்சில் மண்டி ஓடுறதுக்கு ஒரு முறை போனார், மிக குறைவான நாட்கள் தான் போனார். அப்போ அவருக்கு வந்து கருத்து கணிப்பில் வந்து அவர் 78 சீட் வாங்கிடுவார், 100 சீட் வாங்கிடுவார் கேட்டெல்லாம் கருத்து கணிப்புகளை போடுறாங்க. ஆனால் அதில் வேடிக்கை என்னன்னா, நீ 70 சீட்டு வர்றாருன்னு சொல்றீங்க, 70 தொகுதிக்கே போகலையே அவரு. ஒருத்தன் காலேஜுக்கே போக மாட்டான், செமஸ்டர் எழுத மாட்டான், இந்த வருஷம் வந்தால் கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்னால் அப்படி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அட்டெண்டன்ஸே இல்லையே உங்களுக்கு. ஓகே, களத்திற்கே செல்லாதவர், நீங்கள் விதைக்கலை, நீர் பாய்ச்சலை, உரம் போடலை, நீங்கள் அறுவடைக்கு நீங்கள் வந்து விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்தில் மட்டும் நீங்கள் 64 கருக்கருவாலோட வந்தீங்கன்னா எப்படி எதை இருப்பீங்க, எதை என்ன அறுவடை எப்படி செய்ய முடியும்? ஓகே, உழைப்பு இல்லை. நம்ம என்னன்னா விஜய் வரக்கூடாதுங்கிறது அல்ல, விஜய் தன்னிடம் இருக்கக்கூடியவர்களை முறைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், அரசியல்படுத்தணும். அந்த கூட்டத்தை அப்படியே வச்சிருக்கிறீங்களா நீங்கள்? மரத்து மேலே ஏறி குதிக்கிறான், டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறான், எங்கே போனாலும் டிவிக்கேன்னு கத்துறான். இப்போ கள்ளழகர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு மதுரையில், வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறாரு, அங்கே போய் ஒரு டிவிக்கேங்கிறான். ஏன்னா அது சாமி கும்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு இருக்கான் மக்கள். அங்கே போய் அரசியல் கோஷத்தை இது வரைக்கும் யாராவது போட்டிருக்காங்களா? திமுக காரன் போட்டிருக்கானா, இல்லை பிஜேபி காரன் போட்டிருக்கானா? எதற்கு ஒரு செக்கேது செவலிங்க எதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து கொடைக்கானலில் போய் கத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் 4ஆம் தேதிக்கு ரொம்ப நாள் இல்லை, நாளைய மறுநாள் தான் 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு ரொம்ப பேர் வந்து உயிரை மாய்த்து கொள்வார்கள்னு ஒரு நீதிபதி வந்து பயப்படுறாரு. குழந்தைகள் நிலைமை என்ன ஆகும்னு பயப்படுறாரு. இப்போ இந்த நாட்டை எதை நோக்கி அழைத்து செல்கிறார்கள்னு ரொம்ப அச்சமாக இருக்கிறது. அப்போ அரசியலற்ற ஒரு கூட்டம், ஒரு ரசிக வெறி பிடித்த கூட்டம், சாதி வெறி மத வெறி மாதிரி தமிழ்நாட்டில் ரசிக வெறின்னு ஊட்டப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை. முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு இந்த நாட்டினுடைய வரலாறு என்ன, அரசியல் என்ன, சமூக நீதினா என்ன, பொது உடைமைனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, எதுவுமே தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டாலே எல்லாமே மாறிடும் நம்புகிறேன் அவர் கூட்டம். ஒரு ரீல்ஸ் போடுறது மாதிரியான விஷயமா அரசியல் மாற்றம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு சோசியல் மீடியா அவங்க கையில் கிடச்சிருக்குங்கிறதுனால கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு போயிடுச்சு, நீ ஏற்றாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது காலங்காலமாக வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயுமே பஸ்ஸு கிடைக்காம கொஞ்சம் பேர் நின்றுட்டு தான் இருக்கான் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும். எல்லாத்தையும் அரசியலாக பார்ப்பது, எல்லாத்தையுமே திமுக எதிர்ப்பாக பார்ப்பது, அது சரியா ஒரு சரியான இந்த அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா எல்லா தீமைகளையும் எதிர்க்க வேண்டுமே தவிர திமுகவை மட்டுமே எதிர்ப்பதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? ஓகே சார்,
தவறான ஒரு இதை முன்வைக்கிறார். சரி, ஓகே. இந்த பகுதியில் இறுதி கேள்வி என்னன்னா, சரி இன்னைக்கு விசிக சிபிஎம் எல்லா கட்சியிலுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற மாதிரி தோணுது. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அலைன்ஸ் பிரேக் ஆக போகுது, ஆஃப்டர் எலெக்ஷன் அலைன்ஸ் பிரேக் ஆயிரும், பிரேக் ஆகிட்டு விஜய் கூட போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அலைன்ஸ் பிரேக் ஆகுமா? ப்ளஸ் இன்னைக்கு திமுகவோட வெற்றி வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? திமுக வெற்றி வாய்ப்பை விஜயால பாதிக்க முடியாது. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை சிதறடிக்கிற வேலையை விஜய் செய்திருக்கிறார். அந்த சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியில் அவருக்கு ஒரு 10-15%, 16% அவருக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராகவோ அதிகார மையமாகவோ மாறுவதற்கான எண்ணிக்கை பெரிய அளவில் இருப்பது மாதிரி தெரியல. அலையன்ஸ் பிரேக் ஆகுமா சார் விசிக சிபிஎம்? அதுக்கு நெடுந்தூர பயணம் இருக்கு. நீங்கள் அலையன்ஸ் என்பது திடீர்னு ஒரு நாளில் வர்றது இல்லை. இன்னும் 2 நாளில் ரிசல்ட், நாளைக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்தாலும் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது அதிருப்தி வருகிறது, மாற்று கருத்து வருகிறது, அது சமூகத்துக்கு தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்ட களமாக அது மாறுகிற போது அந்த போராட்ட களத்திலே தாவேகா போன்ற கட்சிகளுடைய பங்கேற்பு வருகிற போது தான் அது நீங்கள் சொல்கிற மாதிரியான கூட்டணிக்கெல்லாம் சாத்தியம் வரும். தாவேகா தலைவருடைய மாபெரும் சிறப்பு என்னன்னா, அவர் எந்த பிரச்சனைக்கும் வெளியில் வர மாட்டார். மாதம் ஒரு நாள் தான் அவருக்கு பாலிடிக்ஸ். மாதம் அதாவது வீக்கெண்டுங்கிறாங்கல்ல, இந்த வார கடைசியில் எங்கேயாவது போவோம், ஏதாவது ஹோட்டலுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், பாண்டிச்சேரிக்கு சரக்கடிக்க போவோம், கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி அவருடைய அரசியல் என்பது ஒரு ஓய்வு கால அரசியலாக இருக்குது. அன்றாட அரசியல் அவர்கிட்ட இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வெளியில் வர்றது, எப்பயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்தல பதிவு போடுறதுங்கிற. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ கமலஹாசனும் இதே மாதிரி ஒரு எலைட் அரசியலை தான் செய்தார். கட்சியை தொடங்கிட்டு அவர் பெரிய தலைவர் வருவார்னு எதிர்பார்க்கும்போது ஒரு பிக் பாஸ்க்கு போயிட்டார், முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஷூட்டிங் போயிட்டார். அப்போ அரசியல் என்பது தினசரி நடவடிக்கை. அன்றாடம் சூரியன் உதிப்பது மாதிரி, அன்றாடம் நம்ம நமக்கான உணவை உடுத்துவது, உணவை உண்பது மாதிரி, தினசரி உடுத்துவது மாதிரி அன்றாட நடவடிக்கை தான் அரசியல். அரசியலை நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவோ ஏதோ ஒரு இது மாதிரியோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியோலாம் அதை நடத்த முடியாது. ஓகே. அதுக்கு விஜய் தயாராகாத வரைக்கும் விஜயை நம்பிக்கொண்டு எப்படி ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் பெற்றவர்கள், மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடியவங்க, திருமாவளவன், கே பாலகிருஷ்ணன் போன்ற அரசியலுடைய ஆளுமைகளாக இருக்கிறவர்கள் அப்போ அடுத்தபடியாக திமுக வெற்றி பிரகாசமாக இருக்கும். அதை அவர்கள் தன்மையப்படுத்த பார்ப்பாங்கல்ல. ஓகே ஓகே. தங்கள் கட்சி எதிர்கட்சி வரிசையில் வரணும்னு திருமாவளவன் நினைப்பாரா? தங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட கட்சியாக இருக்கிற நம்ம முதன்மையான சக்தியாக மாறணும்னு நினைப்பாங்களா? விஜயை தூக்கி நடுமணையில் வச்சு பாராட்டுறதுல தான் அவங்க விருப்பாங்களான்னா அதுக்கு அந்த மாதிரி சாத்தியக்கூறு ரொம்ப குறையும். அடுத்த திமுக வெற்றி பிரகாசமாக தான். திமுக வெற்றி பெற்று விட்டது. எதிர்கட்சி வரிசையிலே அவர்களுக்கு சமமான எதிர்கட்சியாக அமரக்கூடிய இடத்திலே யார் வருவாங்க? சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியிலிருந்து யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு தெரியல. அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரே பிரச்சனை. ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தான் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி அப்படியே தொடரும்.